பஜார் பள்ளிவாசலில் இமாமாக பணிபுரியக்கூடிய மௌலவி எம் அபூபக்கர் சித்திக் இர்ஷாதி காஷிஃபி அவர்கள் அறிமுகம் செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலத்தின் அருள்கொடை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபாஹு தாபியின்கள், நாதாக்கள், சுகதாக்கள், இறை நேசர்கள், குறிப்பாக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் வந்து சேரட்டுமாக. அன்பானவர்களே, இர்ஷாதிகள் பேரவை நடத்தும் முப்பெரும் விழா, இர்ஷாதிகள் பேரவையின் 7ஆம் ஆண்டு நிறைவு விழா, விருது வழங்கும் விழா, இஹ்சான் பேருரைகள் என்ற அற்புதமான ஒரு நூல் வெளியீட்டு விழா. அன்பானவர்களே, கடுமையான அபாரமான முயற்சிகளுக்கு பிறகு இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. இஹ்சான் பேருரைகள். பெரம்பலூர் இர்ஷாதுல் உலூம் அரபிக் கல்லூரியின் தகுதிமிக்க முதல்வர், எங்களின் ஆசிரிய தந்தை, ஆசான் ஹசரத் மௌலானா மௌலவி ஏ ஹசானுல்லா ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களுடைய உரையினுடைய ஒரு சாரல். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹசரத் அவர்கள் சவுதி அரேபியாவிலே தம்மாமிலே பணியாற்றினார்கள். அங்கிருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தை சேர்ந்த வாலிபர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் ஹசரத் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். ஹசரத், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பயானாத்துகளை, சொற்பொழிவுகளை கேட்பது இப்ப இருக்க மாதிரி மொபைலின் மூலமாகவோ தொலைக்காட்சிகளின் மூலமாகவோ பயான்களை கேட்பது அவ்வளவு ஒரு எளிதான காரியம் அல்ல. நம்ம ஒரு பயான இப்போ கேட்க வேண்டும் என்று நினைத்தால் மொபைலில் டைப் செஞ்சா என்ன பயானை கேட்க நினைக்கிறோமோ அந்த பயானை கேட்டுடலாம். அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் தமிழ் சகோதரர்கள் ஹசரத் அவரிடத்தில் வந்து கோரிக்கை வைக்கிறார்கள். ஹசரத், வாரம் ஒரு முறை அல்லது தினம் ஒரு முறை எங்களுக்கு மார்க்க உபதேசம் செய்யுங்கள், குர்ஆனுடைய தஃப்சீர்களை பாடமாக எடுங்கள், குர்ஆனுடைய தலைப்புகளை எங்களுக்கு உபதேசமாக பயான்களாக செய்யுங்கள் என்று எங்களுடைய ஹசரத் அவர்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். அன்பானவர்களே, ஹசரத் அவர்கள் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்காக வேண்டி சொற்பொழிவுகள் நிகழ்த்துகிறார்கள். குர்ஆனுடைய தஃப்சீராக, சூராக்களுடைய விளக்கமாக, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறாக, ஈமானாக, தொழுகையாக, என்னவெல்லாம் தலைப்புகள் இருக்குமோ அந்த தலைப்புகளை எல்லாம் தஃப்சீராக, குதுபாவாக நிகழ்த்துகிறார்கள். அந்த குதுபாவெல்லாம் அன்றைய நவீனத்தில் டேப் ரெக்கார்டரின் மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. ஹசரத் அவர்கள் அந்த டேப் ரெக்கார்டுடைய பதிவுகளை எல்லாம் இன்று வரை அதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். 2022 என்னோடு உடன் பயின்ற சகோதரர் மௌலானா மௌலவி ஷேகுல் பக்தாதி நவாஸ் இர்ஷாதி காசிமி இர்ஷாதுல் உலூம் அரபிக் கல்லூரியிலே கல்வி பயின்று, தேவ்பந்து மதரசாவிலே 3 ஆண்டுகள் கல்வி பயின்ற இந்த மதரசாவிலேயே பேராசிரியராக 5 ஆண்டுகள் பணிபுரிந்தார். நவாஸ் மௌலானா அவர்களும்
ஹசரத் அவர்கிட்ட போய் கொஞ்சம் உரையாடுறாங்க. ஹசரத் சொன்னாங்க, 30 வருடத்துக்கு முன்பதாக நான் பேசி இந்த டேப் ரெக்கார்டு நிறைய பயானாத்துகள் இதில் இருக்குது. இந்த பயானாத்துகள் இப்படியே முடங்கி போயிடக்கூடாது. பொதுமக்களுக்கு, குறிப்பாக ஆலிம்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இந்த பயானாத்துகள் இருக்க வேண்டும் என்று ஹசரத் அவர்கள் சொல்றாங்க. 2022 நவாஸ் மௌலானா ஹசரத் அவர்கிட்ட இருந்து இந்த டேப் ரெக்கார்டை மொத்தமா வாங்குறாங்க. ஹசரத் இதை ஏதாவது ஒரு பயனுள்ள வகையில இதை மாத்தலாம் என்று முயற்சி செய்யறாங்க. 2022 2025 நேற்றைய தினம் வரை இந்த புத்தகத்திற்காக பெரிய முயற்சி நடைபெற்றிருக்கிறது. அன்பானவர்களே, டேப் ரெக்கார்டில் இருந்த ஒரு பயான புத்தக வடிவத்தில் கொண்டு வரணும், சாதாரணமான விஷயம் கிடையாது. டேப் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோவை, அந்த ஒளி நாடாவை MP3 மாற்றம் செய்யணும். இப்ப நாம MP3 கேட்கிறோம்ல, மொபைல்ல பார்த்தோம்னு சொன்னா ஒரு பயானை மீண்டும் ஒரு முறை கேட்க வேண்டும் சொன்னா கையை வச்சு அதை ஸ்க்ரோல் பண்ணா அந்த பயானை எவ்வளவு தடவை வேணா அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கலாம். ஆனா ஒளி நாடாவில் இருக்கக்கூடிய டேப் ரெக்கார்டில் அப்படி கேட்க முடியாது. போயிருச்சுன்னா அப்படி போயிடும், மீண்டும் அந்த பயானை முதல்ல இருந்து கேட்கணும். அப்ப இந்த நூலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒளி நாடாவாக இருக்கக்கூடிய அந்த டேப் ரெக்கார்டை MP3 வழியாக அதை மாற்றணும். ஒரு சிறிய முயற்சி அல்ல, செய்ய முடியாத ஒரு முயற்சி என்று கூட சொல்லலாம். டேப் ரெக்கார்டரை அதை மாற்றக்கூடிய நவீன கருவிகளின் மூலமாக பெரும் முயற்சி எடுத்து முதல் முயற்சியாக டேப் ரெக்கார்டில் இருந்த அந்த ஆடியோ MP3 மாற்றப்படுகிறது. MP3 மாற்றப்பட்டு காதுகளின் வழியாக அந்த பயான் கேட்கப்பட்டு முதல்ல பேப்பர்ல எழுதுறாங்க. அந்த பயான் முழுசா கிட்டத்தட்ட 1 அல்ல 2 அல்ல 800 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் முதலில் கைகளால் எழுதப்படுகிறது. காதல கேட்பாங்க, இந்த பயான் ஓடும், குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ் எழுதுறாங்க, பயான் அப்படி எழுதுறாங்க. ஹஜரத் அவர்கள் எந்த நடையில் பயானை பேசினார்களோ அந்த நடையிலேயே அந்த புத்தகம் எழுதப்படுகிறது. புத்தகத்தை முழுசா எழுதி முடிச்சுட்டாங்க. எழுதப்பட்ட இந்த புத்தகம் கம்ப்யூட்டர்ல கணினியில என்ன செய்யணும், டைப் அடிக்கணும், அப்பதான் புத்தகமா அச்சடிக்க முடியும். 800 பக்கங்களும் இந்த லாக்டவுன்ல நவாஸ் மௌலானா அவர்கள் கம்ப்யூட்டர்ல டைப் அடிச்சிட்டாங்க. 800 பக்கங்களும் ஹஜரத் அவர்கள் பேசிய பயானாத்துகள், தப்சீர்கள் முழுமையாக டைப் செய்யப்பட்டு தட்டச்சு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கு. இப்ப நவாஸ் மௌலானா இர்ஷாதிகள் பேரவையிட்ட ஆலோசனை செய்யறாங்க. டைப் செஞ்சுட்டேன், இதை புத்தகமாக வெளியிடணும். ஹஜரத் அவர்களுடைய ஆவல் மக்களுக்கு இது பலனளிக்கக்கூடிய வகையில ஏதாவது ஒரு வகையில அதை பலனளிக்க வச்சிடணும். எவ்வளவோ புத்தகங்களை முத்தாலா செய்து அதை ஆய்வு செய்து மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்ட இந்த பயான்கள், இந்த சொற்பொழிவுகள் அப்படியே முடங்கி விடாமல் பொதுமக்களுக்கும் ஆலிம்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில பலனளிக்க வேண்டும் என்பது ஹஜரத் அவருடைய அவா. நவாஸ் மௌலானா ஆலோசனை செய்து பேரவையினுடைய 7வது நிறைவு விழாவிலே ஹஜரத் அவருடைய பயானாத்துகளுடைய தொகுப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று ஆலோசிக்கப்படுகிறது. உஸ்தாதுமாருடைய ஆலோசனைக்கு இணங்க இந்த புத்தகம் டைப் செய்யப்பட்டிருந்தது. அதை புத்தக வடிவிலே கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் கடுமையான முயற்சி செய்யப்பட்டது. பயான் வடிவில் இருந்த எழுத்து உருவாக்கம் கம்ப்யூட்டரில் டைப் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு படிக்கக்கூடிய வகையில் அந்த வார்த்தைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. ஹதீஸ்களை சரிவாக்கப்படுகிறது. குர்ஆனுடைய வசனங்கள் அரபியிலே அச்சடிக்கப்படுகிறது. இந்த 1 மாத காலமாக கடுமையான முறையிலே முயற்சி செய்து 800 பக்கங்களையும் வெளியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் காலத்தினுடைய சூழ்நிலை, சரியான கால அவகாசம் இல்லாததனால் ஒரு 100 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை இன்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையினால் வெளியிடுகிறோம். இந்த நூலை தொகுத்த நவாஸ் மௌலானா ஒரு அவசரமான காரியத்தினால் வெளியூர் சென்றிருப்பதனால் வர முடியாத ஒரு சூழல். எனவே அவரோடு உடன் பயின்ற தோழன் என்ற வகையிலே அந்த நூலை பற்றி உங்களுக்கு மத்தியிலே அறிமுகம் செய்கிறேன். அன்பானவர்களே, இந்த நூல் காரைக்குடியில் இருக்கக்கூடிய, நான் அச்சகம் வச்சிருக்கேன், என்னுடைய அச்சகத்துல தான் அச்சடிக்கப்பட்டது. எதற்காக சொல்ல வருகின்ற சொன்னால், டைப் செய்யப்பட்ட அந்த புத்தக வடிவிலே மாற்றப்படுவதற்கு 1 மாத காலம் முயற்சி செஞ்சேன். இதற்கு மத்தியில பேரவையினுடைய தலைவர் அவர்கள் இஸ்ஹாக் மௌலானா அவர்களுடைய ஒத்துழைப்போடு
நிறைய வாசகங்கள், எழுத்து பிழைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு ஒரு அற்புதமான நூலாக அல்லாஹுவின் கிருபையினால் உங்களுக்கு மத்தியிலே இந்த நூல் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, முக்கியமாக இர்ஷாதிகளுக்கு ஒரு கோரிக்கை. இது முதல் பாகம் தான். 800 பக்கங்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அவசியம் 800 பக்கம் கொண்ட அந்த பாகங்கள் அடுத்தடுத்த பாகங்களாக வெளியாகும். வல்ல ரஹ்மான் அதற்கு உதவி புரியணும். இர்ஷாதிகளுக்கு, குறிப்பாக இர்ஷாதிகளுக்கு ஒரு கோரிக்கை. புத்தகத்தை ரொம்ப சிரமப்பட்டு நிறைய பேர் பொருளாதார உதவி செஞ்சிருக்காங்க. இதற்கு மத்தியில் இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. புத்தகத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அது பலன் அளிக்கணும், அதை படிச்சு பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் 100 பக்கங்களையும் முதல்ல இர்ஷாதிகள் படிச்சிருங்க, படிக்கணும். இதை முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னா, உலமாக்களையும் அதுல சேர்த்துக்கலாம், புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் குறைஞ்சு போச்சு. உண்மைதானே? மொபைல் வந்ததுல இருந்து பயானத்துக்களை காதல கேட்கிறோம், யூடியூப்ல கேட்கிறோம், ஃபேஸ்புக்ல பாக்குறோம். ஆனா புத்தகம் வாசிக்கக்கூடிய இந்த பழக்கம் இருக்கு, எந்த அளவுக்கு குறைஞ்சு சொன்னா 10% மக்கள் தான் புத்தகம் வாசிக்கிறாங்க. அற்புதமான புத்தகத்தை படிக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுதுதான் மார்க்க ஞானத்தை சரியாக உணர முடியும். பெரிய முயற்சியில் இந்த புத்தகம் வெளியாயிருக்கு. இந்த முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு சொன்னா, இந்த புத்தகத்தை முழுசா படிச்சு பார்க்கணும். இர்ஷாதிகள் பேரவையின் சார்பாக வெளியிடப்படக்கூடிய இந்த புத்தகம், இந்த புத்தகத்திற்கு எவ்வளவெல்லாம் கஷ்டங்கள் செலவழிக்கப்பட்டதோ அதனுடைய பலாபலன் இர்ஷாதிகள் இந்த புத்தகத்தை படிக்கணும். ஹஜ்ரத் அவர்களுடைய பெரிய நினைவாற்றல், ஹஜ்ரத்துடைய ஆய்வாற்றல் எல்லாம் அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். உலமாக்களுக்கு பயானாத்துகளை குறிப்பெடுக்கக்கூடிய வகையில் இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. ஒரு தலைப்பெடுத்தோம்னு சொன்னா அந்த தலைப்புக்கு கீழ் இருக்கக்கூடிய பயானாத்துகள், ஹதீஸுகள், குர்ஆன் வசனங்கள் உட்பட அரபியிலேயே இது அச்சடிக்கப்பட்டு உங்களுக்கு மத்தியில் தவழ்கிறது. வல்ல ரஹ்மான் இந்த நூலை, இஹ்சான் பேருரைகள் என்ற இந்த கண்ணியமிக்க இந்த நூலை இந்த சமுதாயத்தினுடைய ஹிதாயத்திற்கு காரணமாக ஆக்குவானாக. தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் வெளியிடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.